ஒவ்வொரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதற்கு தகுந்தாற் போல சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டத்துல 82ல இருக்கக்கூடிய செய்தி. அதுக்கப்புறம் 71ல இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு தீவிரமாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை செயல்படுத்துகின்றவர்களுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிடுமே அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது, அப்படிங்கிற பிரச்சனை எழுப்பப்படும் போது 25 ஆண்டுகளுக்கு இந்த அடிப்படையில நம்ம வேலை செய்ய மாட்டோம், இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையே இருக்கும் அப்படின்னு 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் கற்பனையாக இல்லாமல் நிஜமாக கண்ணு முன்னாடி நிக்குது. அதற்கு பிறகு 25 ஆண்டுகள் கழிச்சதுக்கு அப்புறம் 2001ல இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது மீண்டும் 25 ஆண்டுகளுக்கு பழைய நம்பர்லயே எல்லாம் தொடரும். டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறையும் செய்ய மாட்டோம், இதுவும் நம்பரையும் மாற்ற மாட்டோம்னு உறுதியாக செய்திருக்கிறாங்க.